மத்தியில நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்றதிலிருந்து ஒரு சமூக பதற்றம் பல பகுதிகளில், நாட்டின் பல பகுதிகளில் உருவாகி இருக்குது அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர், ஊபியினுடைய முன்னாள் முதலமைச்சர் மாயாவதி சொல்றாங்க. அதே மாதிரி அரசமைப்பு சட்ட நிறுவனங்களைப் போல அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக எந்த அதிகாரமும் பெறாத RSS ஒரு அதிகார மையமாக வளர்ந்திருக்கிறது அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. டிகேஆர், அந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த குற்றச்சாட்டில் ஒரு நியாயம் இருக்குது, உண்மை இருக்குது. ஆர்எஸ்எஸ் என்கிற அந்த அமைப்பிலிருந்து அதனுடைய பல்வேறு பணிகளை செய்வதற்கு அதற்கு பல்வேறு விரல்கள் இருக்கிறது. அந்த விரல்களில் ஒன்று பாரதிய ஜனதா கட்சி, இன்னொன்று மாணவர் ஆசிரியர்களுக்கான அமைப்பு, இன்னொன்று விஸ்வ ஹிந்து பரிஷத் என்று பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது. விரல் கையாகாது, பல்வேறு விரல்கள் இருக்கிறது. இந்த விரலில் ஒன்று தான் பாரதிய ஜனதா கட்சி. அதை சிந்தனையிலும் செயல்பாட்டிலும் செயல்பட வைப்பதில் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அந்த அமைப்பு போடக்கூடிய கோட்டை தாண்டி எதுவும் செய்ய முடியாது. அது மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடிய காரியங்களையும் பல நேரங்களில் இந்த பதஷ்டங்களை உருவாக்கக்கூடியதை வைத்திருக்கிறது. சில சித்தாந்தங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த சித்தாந்தங்கள் என்னுடைய அபிப்பிராயத்தில் நிரம்ப படித்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் படிப்பு மிக உயர்ந்த படிப்பு படித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய சித்தாந்தம் என்பது 10ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை உள்ளடக்கி கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த அமைப்புக்கு எந்த ஒரு நியாயமான வரவு செலவு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. உறுப்பினர் பதவிக்கு ரசீது எதுவும் கிடையாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அது தன்னை பரிசீலித்துக் கொண்டு காலத்துக்கு ஏற்றாற்போல் மாற வேண்டும் என்பதுதான். மாயாவதி ஒரு லைன் சொன்னாங்கன்னா டிகேஆர் இன்னும் பல விஷயங்கள் சேர்த்து சொல்றாரு RSS பற்றி. நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? இல்ல, அவங்களுக்கு ஏற்கனவே உள்ளார்ந்த அளவுக்கு RSS பற்றி இருக்கிற கருத்தை இப்ப மாயாவதி சொன்னதுனால அதையும் சேர்த்து தான் கருத்தை சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததுனால சொல்லியிருக்காங்க. பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களுக்கு RSS பற்றி இருக்கிற கருத்து என்ன என்பது உலகம் அறிந்த விஷயம். அது இன்று நேற்றல்ல, நான் தோன்றிய நாளிலிருந்து 2 பேருமே ஒருவருக்கு விமர்சித்து வருகிறோம். வெளிப்படையாக சொல்ல போனால் தனிப்பட்ட முறையில் என்னுடைய நல்ல நண்பர் ரங்கராஜன் அவர்கள். ஆனாலும் கொள்கை ரீதியாக என்று பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஏனைய அரசியல் கட்சிகளிலிருந்து நாங்கள் ஒரு கொள்கை ரீதியாக ஒரு மாறுபட்ட ஒரு கட்சி என்று சொல்ல வேண்டுமானால் நாங்கள் எதிரும் புதிருமாக இருக்கிற கட்சி என்றால் உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியையும் கம்யூனிஸ்டும் சொல்ல வேண்டும். சித்தாந்தம் என்று சொல்கிறாரே, அந்த சித்தாந்தத்தில் நாங்கள் வேறுபடுகிறோம். இது அப்பழுக்கற்ற ஒரு தேசிய கட்சி. அது அந்த வகையில் அவர்கள் சொல்லக்கூடிய தேசியத்திற்கே முதல்ல அவர்கள் விளக்கம் வேறு மாதிரியாக இருக்கும். பல்வேறு அம்சங்கள், எந்த நாடு எந்த திசையில் போக வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம், அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதெல்லாம் பல்வேறு விதமான வேறுபாடு இருக்கிறது. ஆனாலும் இந்த சித்தாந்தத்தை நாங்கள் மக்கள் முன் வைக்கும் பொழுது மக்கள் எதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது எங்கள் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டுதான் வருகிறார்கள். இந்த RSS இயக்கத்தை பற்றி குற்றச்சாட்டும் ஒன்றும் புதிதல்ல. RSS என்பது இவர் சொன்னது போல கையில இருக்கிற ஒரு விரல்கள் போல என்று சொல்கிறார். ஒரு உணர்வுபூர்வமான அந்த உணர்ச்சிக்காக சொல்லியிருப்பாரோ என்னவோ. ஆனால் RSS கையில இருக்கக்கூடிய விரல்கள்னு சொன்னதை நீங்க ஆட்சேபிக்கிறீங்களா? இருந்தாலும் மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எங்கள் மீது என்பது, RSS மீது என்பது நான் சொல்லியாக வேண்டாம். RSS என்பது ஒரு குருகுலம் போல, அந்த குருகுலத்தில் அல்லது ஒரு பெரிய பல்கலைக்கழகம் போல நாங்கள் அதிலே படித்தவர்கள். அதனால ஒரு குருகுலத்தில் படித்த மாணவர்கள் யாராக இருந்தாலும் அந்த மாணவர்கள் அத்தனை பேருக்கும் குருவின் மீது பக்தி மரியாதை இருப்பது ஒன்று. ரொம்ப நாளுக்கு முன்பாக HMTல ஒரு விளம்பரம் வந்திருக்கிறது. We make mother mission that makes other mission என்று சொல்வார்கள். அதுபோல RSS is a mother mission that makes other mission. அதனால ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக உணர்வுபூர்வமாக எங்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற தலைவர்கள் நேர்மையாகவோ ஒழுக்கமாகவோ தேசபக்தியோடு இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பெருமையெல்லாம் RSSக்கு தான் சாரும். RSS ஒன்றும் தடை செய்யப்பட்ட இயக்கம் அல்ல. RSS எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வரும்பொழுதெல்லாம், வெள்ளம் வந்தாலும், இயற்கை சீற்றம் வந்தாலும், அல்லது சீனா பாகிஸ்தான் போன்ற ஆக்கிரமிப்பு வந்தாலும் இராணுவத்துக்கு துணையாக இருக்கிறோம் என்று பாராட்டி RSS மிக கடுமையாக எதிர்க்கிற ஜவஹர்லால் நேரு அவர்களே ஒரு குடியரசு தின அணிவகுப்பில் எங்களை கலந்து கொள்ள சொல்லி RSS கலந்து கொண்டிருக்கிறது. RSSனுடைய குருகுலத்தில் கற்று வந்ததுனால தான் டிசிப்ளின்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நீங்க அதை விரல்னு சொல்றீங்க. ஆனா விரலையும் தாண்டி
அது வந்து ஒரு முக்கியமான அமைப்பு. குருகுலம் அங்கிருந்து வந்ததுனால தான் ஒழுக்க கோட்பாடுகளும் எங்களுடைய நேர்மையும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அந்த ஆனா குருகுலத்துல நீங்க வந்து 10ஆம் நூற்றாண்டு அந்த குருகுலம் என்பது அதனுடைய தத்துவம் என்பது மிக மிக பழமையான தத்துவம். அந்த தத்துவம் காலாவதியான அவர் தத்துவம். சொல்றது நேர்மையாக இருக்கிறதுங்கிறத நீங்க பழைய தத்துவம்னு இல்ல சொல்றீங்க. இல்ல, நேர்மை என்பது எல்லாருக்குமே இருக்கு. நேர்மை என்பது இப்போ மார்க்சிஸ்டுகளுக்கோ இடதுசாரிகளுக்கோ நேர்மையற்றவர்கள் அல்ல. நீங்க 34 வருஷம் மேற்கு வங்காளத்தில் ஆட்சியோ அல்லது கேரளத்தில் ஆட்சியோ அல்லது திரிபுரா ஆட்சியோ ஒரு 6-7 முதலமைச்சர் பேர்ல யார் பேர்லையும் எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. அமைச்சரவையில் யார் பேர்லையும் எந்த விசாரணையும் கிடையாது. ஆகவே ஒழுக்கம் என்பது பார்த்தீங்கன்னு சொன்னா, மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் ஷோ ஒரு குமுதத்தில் ஒரு கட்டுரை எழுதுகிற பொழுது என்னை குறிப்பிட்டு சொல்கிற பொழுது, நான் மிகவும் நேசிக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை விட கம்யூனிஸ்டுகள் மிகவும் சிறப்பானவர்கள், ஒழுக்கமானவர்கள் என்று எழுதியிருக்கிறார். கம்யூனிசம் அல்ல, கம்யூனிஸ்டுகள். ஆமா ஆமா, கணேசன் நல்லவர், RSS அல்ல, அது எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகவே பிரச்சனை என்னன்னு கேட்டா, அந்த குருகுலத்தில் பயிற்சி பெற்றவர்கள் பல்வேறு பணிகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள். இப்ப பிஜேபியினுடைய தலைவராக வந்திருக்கக்கூடிய அந்த பேனலை பார்த்தீங்கன்னா, RSSலேருந்து சில பேரை நாமினேட் பண்றாங்க, சில பேர் தொழிற்சங்கத்துக்கு நாமினேட் பண்றாங்க, சில பேரை பிரச்சார இது பண்றாங்க. ஜாப் டிவைட் பண்றது அவங்க தான். அந்த டிவிஷன் ஆஃப் தி ஜாப் அவங்க கரெக்டாக செய்யலைன்னா திருப்பி அவங்கள எடுத்துப்பாங்க. அது குருகுலத்தில் என்ன பயிற்சி கொடுக்கப்படுகிறது? இந்தியாவை பற்றி என்ன பயிற்சி கொடுக்கப்படுகிறது? இந்துக்களை பற்றி என்ன பயிற்சி கொடுக்கிறது? அவர் மோடி தன்னை ஒரு ஹிந்து நேஷனலிஸ்ட் என்று சொல்றாரு. ஆனா தேர்தலில் என்ன பிரச்சாரம் பண்றாரு? நான் ஒரு பிற்படுத்தப்பட்டவன் சொல்றாரு. ஹிந்து நேஷனலிஸ்ட்ல பிற்படுத்தப்பட்டவன் ஒன்று இருக்குன்னு புரியுதா? தலித்துன்னு ஒன்று இருக்குன்னு புரியுறதா? அப்ப ஹிந்து நேஷனலிஸ்ட் சொல்லிட்டு தான் சார்ந்து இருக்கக்கூடிய ஜாதியை சொல்லக்கூடிய ஒரு கருத்துடையவர் அவர் எப்படிப்பட்ட பயிற்சி பெற்று அந்த குருகுலத்திலேருந்து வராருன்னு பாருங்க. அது RSS பத்தி இப்ப சொன்னது பாருங்க, ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ரங்கராஜன் அவர்கள் RSS ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்காரு, சரியா புரிஞ்சிருக்காரு. நான் இதை வழிமொழிகிறேன். RSS பத்தி எங்களுடைய ஸ்தாபகர் டாக்டர் ஹெட்கேபார் என்ன சொல்றாரு, இது மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் போல. உற்பத்தி செய்யக்கூடிய இடத்தில் உற்பத்தி ஆகிற மின்சாரம் அங்கேயே வைக்கப்படுவதில்லை. அது ஒரு தொழிற்சாலைக்கோ அல்லது மக்களுடைய பயனுக்கோ அல்லது பல்வேறு விதமான விஷயத்திற்கு செல்வது போல, இங்கு தேசபக்தி உள்ள, ஒழுக்கம் உள்ள, கட்டுப்பாடு உள்ள தொண்டர்களுக்கு நான் எடுக்கிற பயிற்சி அந்த தொண்டர்கள் சமுதாயத்தின் பல்வேறு துறைகளில் போய் அந்த பகுதியில் ஒரு தேசபக்தி மிக்க, ஒழுக்கமிக்க, நேர்மையான துறையாக மாற்ற வேண்டும் என்பதுதான் என் குறிக்கோள் என்று டாக்டர் ஹெட்கேபார் என்ன சொன்னாரோ அதை நம்முடைய ரங்கராஜன் இவ்வளவு தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் தேர்தல் பிரச்சார மூடிலிருந்து அவர் இன்னும் வெளியில வரவே இல்லைன்னு நினைக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்து அதிலும் பிரியங்கா அவர்கள் இவரை பற்றி ரொம்ப கீழ்த்தரமான பிரச்சாரம் செய்கிறார் என்பதை, அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மாகாணத்திலும் வித்தியாசம். தமிழில் வேணா அப்படி சாதாரணமாக இருக்கலாம், அது ஏதோ ஜாதியை குறிப்பிட்டு இவருடைய பின்னணியை குறிப்பிட்டு சொல்வது போல வந்ததுனால, ஆமா நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வந்தவன் ஒரு பதில் சொன்னார், அவ்வளவுதான். ஆனா ஹிந்து தேசியவாதி என்று அவர் சொன்னார் என்பதாக சொல்கிறார்களே, அதை பத்தி நீங்க விரிவா ஒரு நாள் நேரம் கொடுத்தா ஹிந்து தேசியவாதம்னு என்னங்கிறத பத்தி பேசலாம். அவருக்கும் தெரியும், ஆனா ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இப்போ குற்றச்சாட்டு மாயாவதி சொன்னதுல முக்கியமான விஷயம், ஒரு நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியாக அரசமைப்பு சட்ட அதிகார மையமாக உருவாகுது, ஆனா அரசியல் சட்டத்தினுடைய அங்கீகாரம் இல்லாமல் அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நாங்க அங்கீகரிக்கப்படாத கட்சியோ அல்லது சட்டவிரோதமான ஒரு அமைப்போ அல்ல. இது RSS என்பது ஒரு கூடுகிறார்கள். RSS முதல்ல உறுப்பினரே கிடையாது. யாரெல்லாம் விருப்பப்பட்டு வருகிறார்களோ அவரெல்லாம் அதில் சேர்ந்திருப்பார்கள். நான் ஒரு கோயிலுக்கு போறேன், இந்த கோயில் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போறேன், கும்பிட்றேன், வரேன்னு சொன்னா உடனே வரலாம், வராமலும் இருக்கலாம். அதனால இது சித்தாந்த ரீதியாக மக்கள் மத்தியில் ஒரு பண்பு பயிற்சி உண்டாக்குவதற்கான ஒரு களந்தானே ஒழிய இது ஒன்றும் பெரிய உறுப்பினர் பட்டியல் அப்படிலாம் இல்லைங்கிறது உண்மைதான். ஆனால் என்ன செய்திருக்கிறது என்பதுதான் முக்கியம். இத்தனை ஆண்டு காலமான சாதனையில எத்தனையோ நான் பட்டியலில் சொல்ல முடியும் என்னால. நான் ஏற்கனவே சொன்னது போது இயற்கை சீற்றங்களோ அல்லது எல்லைகளை பாதுகாப்பு வரும்பொழுதோ என்பது மாத்திரமல்ல, இந்த தேசத்துல இன்றைக்கு அடிப்படை தேவை என்பது என்னவென்றால் ஒழுக்கமும் தேசபக்தியும் நிறைந்த மனிதர்கள் குறைந்து போயிருக்கிறார்கள். அத்தகைய மனிதர்களை உருவாக்குகிற பணியை அது செய்து வருகிறது என்பதுதான் முக்கியம். இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள், மக்களும் ஆதரிக்கிறார்கள். கோவிலுக்கு போறவங்க போறதுக்கு முன்னாடியே நான் சாமி கூப்பிட்டுட்டு பரிசு எழுத போனோம், சாமியை கொடுத்துட்டு வேலைக்கு இன்டர்வியூக்கு போகணும் அல்லது வியாபாரத்துக்கு போகணும்னு தன்னுடைய முடிவோடு போகிறாங்க.
ஆனா ஆர்எஸ்எஸ் கோயிலுக்கு போறவங்க கோயிலுக்கு போன பிற்பாடு அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் செய்ய முடியுமே தவிர படுத்தவே முடியாது. அதை பாருங்க, ரொம்ப ரொம்ப நான் பாராட்டணும். கோயிலுக்கு போறவங்க அப்படி போறாங்கல்ல, ஆனா ஆர்எஸ்எஸ்ல ஒரு பிரார்த்தனை இருக்கு. அந்த பிரார்த்தனை என்ன சொல்றது தெரியுமா? இந்த தேசத்தினுடைய பாரம்பரியமான தர்மத்தை பாதுகாத்து இந்த தேசத்தை உன்னதமான நிலைக்கு இட்டு செல்கிறது ஒரே பிரார்த்தனை. அங்க மாத்திரம் அப்படி தேசத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் பிரார்த்தனை செய்யற ஒரு கோயில் இந்த கோயில். அது பாரத மாதா கோயில். விதாயாஸ்ய தர்மஸ்ய சம்ரக்ஷணம் பரம் வைபவம் நேத்திமே தத் ஸ்வராஷ்டிரம்ங்கிறது தான் பிரார்த்தனை. தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு அப்புறம்.